ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்றீங்க? அதாவது யூடியூப்ல வந்து எல்லாரும் கேட்குறீங்க, அக்கா ரெகுலரா வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு. ரெகுலரா வீடியோ போடணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா எங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி தான் நகர்ந்துட்டு இருக்கு. எப்போ நம்ம எக்ஸ்போ பிஸ்னஸ் ஒர்க் அப்படின்னு போனோமோ அதிலே வந்து போயிட்டு இருக்கதால நிறைய கமெண்ட்ஸும் வந்து ஷைலுஜா வந்து இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் vlog போடுறதில்ல, ட்ராவல் vlog போடுறதில்ல, இப்படியே பிஸியாக பிஸ்னஸ் கண்டென்ட் மட்டும் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றீங்க. ஓகே. யூடியூப்பும் நம்ம பார்க்கணும். லைக் நம்ம ஒர்க்கும் பார்க்கணும் அப்படின்றபோது, அத ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்திருக்கோம். ஒரு ஒர்க்குக்காக தான் வந்திருக்கோம். எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 டேஸ்ல நான் ஸ்ரீலங்கா வந்துருவேன். நாளைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீலங்கா போறாரு. இருங்க வரேன். ஹாய், ஹலோ, வணக்கம். இப்படி அடிக்கடி வந்து துணி கூடயே தான் எங்களோட டிராவல் எக்ஸ்போ முடிகிற வரையும் லேபிள் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து 3 மணி ஃப்ளைட்டு ஸ்ரீலங்காக்கு. அதுல இருந்து தான் அந்த நாளைக்கு 3 மணிக்கு ஃப்ளைட். நாளைக்கு 3 மணி வரைக்கும் வேலை செய்ய வைப்பாங்க. அந்த ஸ்டேஜஸ் வந்திருக்கும் பாருங்க இப்ப ஃபேஸ்ல. காலையில இருந்து அந்த டிக்கெட் புக் பண்ணி இந்தாங்க டிக்கெட் அப்படின்னு அனுப்பிச்சோடனே தான் அந்த சிரிப்பு வந்தது. உடனே ஜாலி ஆயிட்டாரு. அதனால வந்து எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் போறீங்க இந்த வாட்டி? கதிர்காம நடந்து போறாரு. நாளையில இருந்து வெள்ளிக்கிழமையில இருந்து நடப்பீங்களா? வெள்ளிக்கிழமையில இருந்து நடப்பாரு. நடந்து போறதுக்காக அவர் இப்பவே போறாரு. அதே மாதிரி நம்மளோட ஸ்டைல் ஐகான் டூரிசம் அடுத்து வந்து எக்ஸ்போ முடிச்சுட்டு நம்ம எங்க போறோம்? அறுபடை வீடு ட்ரிப்புக்கு போறோம். ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு வந்துட்டாங்க பர்சன்ஸ். டிக்கெட்ஸ் எல்லாமே புக் ஆயிடுச்சு. இன்னொரு 4 டிக்கெட்ஸ் மட்டும் இருக்கு. ஆமா, 4 to 5 வந்து நம்ம ஆக்கிபை பண்ணலாம். அது யாரு அந்த லக்கி பர்சன்னு தெரியல. வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒர்க்ஸ்லாம் தான் போயிட்டு இருக்கு மக்களே. இதெல்லாம் முடிச்சு இதெல்லாம் ஏற்றி விட்டுட்டு அடுத்து வந்து இவருக்கு திங்ஸ்லாம் வாங்கணும். இன்னைக்கு வந்து நீங்க ஃபுல்லாவே எங்களோட டே இன் அவர் லைஃப் வந்து பாருங்க. நாளையில இருந்து நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் நான் வந்து எடுத்து பண்றேன். அது மட்டும் இல்ல, ப்ராடக்ட் அப்டேட்ஸ் நிறைய இருக்கு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பெருசா எல்லாமே நாங்க வீடியோல காமிக்கல. ஆனா வீடியோல காமிக்காத நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட எக்ஸ்போல இருக்கு. எக்ஸ்போ வந்து பட்டிக்லோல நடக்கும். ஸ்ரீலங்கால, இலங்கையில 25, 26 2 நாள் நடக்க போகுது. கண்டிப்பா வந்து நிறைய பிக் சைஸ் இருக்கு. பிக் சைஸ் சுடிதார்ஸ் இருக்கு, நைட்டிஸ் இருக்கு, ஷர்ட்ஸ் இருக்கு பாய்ஸ்க்கு. இந்த வாட்டி இளங்கோ வந்து ஆட் கொடுத்துருப்பாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சூப்பரா இருக்கு எல்லா ஷர்ட்ஸுமே. கண்டிப்பா வந்து அதெல்லாம் எடுத்துக்கோங்க. சரி வாங்க நம்ம வந்து இனி அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இதை வந்து எட்டியிருக்கோம். இது வந்து லேபிளிங் நம்ம ரேட்ஸ் போடுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணுறாங்க. அந்த பேண்ட்டையும் ஷாலையும் வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க பிரிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த ஒர்க்கே ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு. 1 மந்த்தாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து இங்கே ஸ்டிச் போட்டிருப்பாங்க பிரிக்காத அளவு. ஸோ இதையும் மீறி நீங்கள் பிரிச்சிங்கன்னா துணி கிழிஞ்சிரும். ஸோ துணி கிழிஞ்சால் அந்த துணியை நீங்களே வாங்கிடணும். எல்லாருமே இன்னொரு விஷயம் வேணும்னு சொன்னா, நீங்க எடுத்து பிச்சு பார்த்துட்டு வச்சுட்டு போறதுக்கு தான் நாங்க ஆல்ரெடி ஆக்கள் விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 15-20 பேர் அப்படியே மானிட்டர் பண்ணுவாங்க. யார் எதை எடுக்கிறீங்க, எதை பிக்கிறீங்க, அதை அப்படியே கையில கட்டி தந்துருவோம். பில்ல கொடுத்து போக வேண்டியா. அவசரப்படாம ஆறுதலா பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே நல்ல மெட்டீரியல்ஸ், கிழிஞ்சிரும் டக்குன்னு. இப்ப முதலே மாதிரி இல்ல, இந்த முறை நிறைய ஸ்டாக் எடுத்து இருக்கிறோம். சோ எல்லாருக்கும் இருக்குது. அவசரப்பட்டு துணியை டே 2க்கு ஸ்டாக் தனியா போடுவோம். டே 1 ஸ்டாக் இருக்கும், டே 2 இன்னொரு ஸ்டாக் இருக்கும். ஸோ இப்போ நிறைய லேர்னிங் தானே 2 எக்ஸ்போல எங்களுக்கு. ஸோ அதனால நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். அதனால நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த சுடிதார்லாம் நம்ம ஹேண்ட்ல தைச்சது. ஸோ இது எல்லாமே நான் வீடியோஸ் வந்து அங்கே வந்து போடலான்ட்டு இருக்கேன். ரா சில்க்கு ஒன்றா நம்ம ஸ்டிச் பண்ணி வந்தது. அது மட்டும் இல்லாமல் இதை இங்கே QC செக் பண்ணி இந்த ஷால் எல்லாம் சேர்த்து தைக்கிறாங்க. ஸோ நான் பயங்கர ப்ரிப்பரேஷன்ஸில் தான் வந்து இந்த வாட்டி நாங்கள் வரோம். ஸோ கண்டிப்பாக வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸை பார்த்து எடுத்துக்கோங்க. வந்து நாங்கள் எங்களோட மேஜரான ஒர்க் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா போகிறாரு, யாத்திரை போகிறாருல, அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து இங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நாங்கள் ஆஸ் யூஷுவல் ஷாப்பிங் ஃபைனலி வந்து டிமார்ட் வந்து வந்தாச்சு. இங்கே வந்து இப்போ கதிர்காமம் யாத்திரை போகும்போது அங்கே இருக்க பாதை நடந்து வர குட்டி பசங்க எல்லாருக்குமே வந்து பிஸ்கெட்ஸ் கொடுக்கலான்னு ஒரு பிளான். அதுலேருந்து ஃபுல்லாக பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கி நேற்று பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு டிமார்ட்டில் வந்து இந்த மக் செக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். சரி ஏதாவது ஒரு காஃபி மக் வாங்கலான்ட்டு அங்கே இருந்த எல்லா காஃபி மக்ஸும் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த காஃபி மக் வந்து ரொம்ப பிடிச்சது. நிறைய படத்தில் நான் பார்ப்பேன் இந்த மாதிரி வச்சுருக்கிறது. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே பியூர், லைக் நல்லா ஒயிட்டாக
அந்த ஹேண்டில் மட்டும் கலர் கலராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதில் தான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன். ரேட் வந்து 45 ருபீஸ் போட்டிருந்தாங்க. சரி அந்த செட்டாகவே அப்படியே எடுத்துருவோமா எல்லா கலருன்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். உடனே இளங்கோ வந்து அங்கே எதுக்கு இது உனக்கு அப்படின்னு கேட்டார். சரின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த ப்ளூ கலரில் வித் எல்லோ ஷேட்ஸில் நல்லா இருந்தது. பட் நான் வாங்கலை, ஓகே பொறுமையாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு. ஆக்சுவலி இந்த டீ கப்ஸ் கூட நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன், இங்கே வந்து வந்துருச்சு டிமார்ட்லேயே. அதுக்கப்புறம் இளங்கோ வந்து இந்த காப்பர் வாட்டர் பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணார் அவரோட யாத்திரைக்கு வந்து வேணும்னு. ஸோ வாட்டர் பாட்டில் பொறுத்தவரையும் டிமார்ட்டில் வந்து எல்லாமே நல்லா சீப்பாக தான் இருந்தது. 199, 188. செல்லோ பிராண்ட் கூட நல்லா கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2 கடாய் வாங்கினோம். உண்மையாகவே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கினா நம்மளுக்கு வந்து நல்ல பொருள் கிடைக்குன்ற மாதிரி இந்த கடாயெலாம் நல்ல வெயிட்டு 959 ருபீஸ் வந்து இருந்தது. இளங்கோ கையில் வச்சுருக்க ரெண்டுமே வந்து ஒன்று வந்து 850, இன்னொன்று 900 நினைக்கிறேன். நல்லா இருக்குது, உண்மையாகவே நல்ல வெயிட்டாக இருக்குது. வெயிட்டாக கொஞ்சம் சமைச்சோன்னா அடி பிடிக்காது சீக்கிரமானு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது குக் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கடாயில் இன்றைக்கி. ஸோ ஃபைனலாக எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சிட்டோம். என்ன சொல்கிறது, ஒரு வாட்டி யாத்திரை போகும்போது புதுசாக ஏதாவது வாங்கிட்டு தான் போவார். அதுக்கப்புறம் சரி லாஸ்ட் இயர் வாங்கின அவரோட க்ராக்ஸை வந்து நல்லா கழுவி யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு வேறு புதுசு வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு புது செருப்பு வாங்கியாச்சு. சரி நீங்கள் மட்டும்தான் வாங்குவீங்களா, நானும் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எனக்கும் பிடிச்ச ஒரு ஸ்லிப்பர் வந்து இருந்ததா, சரின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஃப்ளாட்டு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது போட்டுட்டு நடக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் ஃபைனலி வந்து பேக்கிங் டன்னு, பேக் பண்ணியாச்சு. ஹலோ மக்களே, இன்னைக்கு ஹாய். இன்னைக்கு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. பிரகாசமா இருக்குதா? இல்லையே, கருப்பா தான் இருக்கு. கருப்பா, அந்த பிரகாசம் கருப்பு வெள்ளம்லாம் பேசல சரியா. என்னன்னா இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கு கிளம்புறாரு. நேற்று 3 மணிலேருந்து பேக்கிங் நடந்துட்டு இருக்கு. நேற்று காலையில தான் டிக்கெட்டே போட்டோம் நாங்கள். வந்து ஜாலியாக வந்து கிளம்புறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ சீக்கிரம் இந்த வாட்டி அப்படின்னா, அவங்க வந்து கதிர்காம யாத்திரை வந்து போகிறீங்களா? எப்பத்துலேருந்து போகிறீங்க? நாளைக்கு தான் போகிறோம். நாளைக்கு கிளம்புறாங்க. அது வந்து எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஏன்னா போயிட்டு வரதுக்கெலாம் தெரில, எங்களுக்கு அந்த முருகனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நான் வந்து அடுத்த வாரம் வந்து அங்கே வந்துடுவேன் நம்மளோட எக்ஸ்போ ஒர்க்குக்கு. ஆமா, கட்டாயமா நான் வந்துருவேன். சரி 12:30 ஆகுது, எழும்பு போ. பாருங்க அவசரத்தை பாருங்க. அப்படிதான் ஏர்போர்ட் வந்துட்டோம். அவ்வளவுதான். உடனே இப்ப சொல்லுவாங்க, அவ்வளவு சந்தோஷமா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஊருக்கு போறேன்டா எப்படியோ சந்தோஷம் தானே, ஏர்போர்ட் வந்தாச்சு, ஊருக்கு போறேன்டா எப்படியோ சந்தோஷம் தானே, அப்படிதான் அவ சொல்லுவாங்க. அது எப்பயும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவங்க சொந்த ஊர் போறதுன்னா சந்தோஷமா தான் இருக்கு. சொந்த ஊருக்கு போறேன்னா சந்தோஷமா தான் இருக்கு, சந்தோஷம் இல்லாமல இருக்கு. ஓகே காய்ஸ், வில் மீட், சந்திப்போம் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல இறங்கி ஸ்ரீலங்கால. ஓகே, வேற அந்த டிரைவ் பண்றதுக்குள்ள அப்படி ஒரு டென்ஷனே. சீக்கிரம் போ இன்னும் இருக்கு, 1:30-4 மணிக்கு தான் ஃபிளைட்டு. அப்படி என்ன பதட்டப்படுத்தி அப்படியே டிரைவிங் பண்ணி கூட்டு வர்றாரு. அப்படியே போ பறந்து போ. ஓகே, நாங்க வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. எங்கள் ஏர்போர்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ பிஸ்கெட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சோமா, எங்களுக்கு ஏதோ டவுட்டாக இருந்தது பேக்கேஜ் வந்து அதிகமான கேஜி இருக்கும்னு. ஸோ அவரை இறக்கி விட்டுட்டு நான் வெயிட் பண்ணேன். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே 10 கிலோ அதிகமாக எடுத்துகிட்டு போயிருந்தார். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஸ்டைல் ஐக்கானோட பேக்கை மட்டும் எடுத்துக்கொடு, பிஸ்கெட் எடுத்து கொடுக்காதுன்னு அவரை வெளியே அனுப்பிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அவரும் வந்து நல்லபடியாக ஸ்ரீலங்கா போய் சேர்ந்தாச்சு.